வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நலத்தமயந்தியோட கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மகாபாரத கிளை கதையாகவே சொல்கிறாங்க. தமிழில் புகழேந்தி புலவர் அவர்கள் இதை நலவென்பவாகவும் இயற்றியிருக்காங்க. இந்த நலத்தமயந்தியோட கதையை கேட்கும்போது சனி பகவானோட பாதிப்பு குறையுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கதையை நாமளும் கேட்கலாம். மகாபாரத வனப்பருவத்தில் நலத்தமயந்தியின் முற்பிறவியோடு ஆரம்பிக்கிறது தான் இந்த கதை. முனிவர் ஒருவர் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மருக்கு இந்த கதையை எடுத்து சொல்ல அவர் இதை கேட்கப் போகிறார். நலத்தமயந்தியோட முற்பிறவி கதையை பற்றி நம்ம இப்போ கேட்கலாம். ஒரு அடர்ந்த காட்டில் இருந்த ஒரு குகையில் தான் ஒரு வேட்டுவ தம்பதிகள் வசித்து வந்தாங்க. அந்த வேடனின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஆகுகன். அவனுடைய மனைவியின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஆகுகி. இருவருமே பரஸ்பர அன்பும் காதலும் நிறைந்த தம்பதிகளாக இருந்தாங்க. ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டுப்பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தந்தார். ஆகுகனும் ஆகியும் அவரை நன்கு உபசரித்தார்கள். அந்த நாள் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அன்னைக்கு இரவு முனிவர் அவர்களுடனே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. வெளியில் பயங்கர குளிர். ஆனால் அவர்கள் வாழ்ந்த குகையோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதில் 2 பேர் மட்டுமே தங்க முடியும். அதனால் ஆகுகன் தனது மனைவியை தன்னுடன் வெளியே வைத்திருக்க இயலாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி, நீ இந்த ஓரத்தில் தூங்கலாம் என்று அவளை உள்ளேயே தூங்க செஞ்சிருக்காரு. காலையில் கண் விழித்து பார்த்த முனிவருக்கு ஒரு ஷாக்கு. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவன் எவனுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஆசிர்வதித்தார் அந்த முனிவர். ஆனால் கர்ம வினையோ என்னவோ, சில நாளிலேயே மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டான் ஆகுகன். துன்பம் தாங்காத ஆகியும் அவனுடையனே இறந்து போனான். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியாகவும் பிறந்தாள். இளவரசனான ஆகுகன் நலனாகவும் இளவரசியான ஆகுகி தமயந்தியாகவும் பிறந்தார்கள். முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார். அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்குள்ளேயும் எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, அந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிடத நாட்டு மன்னனின் மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் தனது நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அழகான அன்னைப்பறவை ஒன்றை பார்த்தான். அந்த அன்னப்பறவையை காவலாளிகள் உதவியோடு பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்க அந்த பறவை நலனிடம் பேசியது. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், அறிவாகவும் இருக்கிறாய், இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கிறாய். உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டுமல்லவா, அறிவாகவும் இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டுமல்லவா என்றது அன்னம். ஆம் என்றான் நலன். அப்பனா நான் ஒரு பெண்ணை உனக்காக பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்ணொருத்தி இருக்கிறாள். நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா என்று தமயந்தியின் அழகை பற்றி விவரித்து கூறியது நலனிடம் அந்த அன்னப்பறவை. இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வந்துவிட்டது. பின்னொரு நாளில் நலராஜா, நான் இப்போது தமயந்தியிடம் தூது சொல்லவா, சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா என்று அன்னம் கேட்க நலனும் அதற்கு சம்மதித்தான். உடனேயே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமயந்தியை சந்தித்த அன்னம் நலனின் அருமை பெருமைகளை ஒரு பாடலாக பாடியது. இதனால் தமயந்திக்கும் நலன் மீது காதல் வந்தது. இப்படி இந்த அன்னத்தின் மூலம் நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலிக்க ஆரம்பித்தார்கள். தமயந்தியோட சுயமரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவையெல்லாம் தமயந்தியின் தந்தைக்கு தெரியவே இல்லை. அதனால் ஒரு நாள் அவளது தந்தையான வீமன் அவளுக்கு சுயமரம் நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த சுயமரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவர்களோடு போட்டியிட்டு கொண்டு தேவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் சில தேவர்களுக்கு தமயந்தின் மீது நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் தெரிய வர அவர்கள் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள். அதில் சனி பகவானும் ஒருவர். ஆக மொத்தத்தில் சுயவரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவானது. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனைப் போலவே இருந்தார்கள். இதில் உண்மையான நலன் யார் என்று யோசித்து பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள். ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களது கண்ணிமைகள் மட்டும் இமையாது என்று அவளது ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து அவனுக்கு மாலையிட்டாள் தமயந்தி. அவர்களது திருமணமும் இனிதாக நடந்து முடிந்தது. சனி பகவானோட கோபத்துக்கு ஆளாகிறா
தமயந்தி. இந்த திருமணத்திற்கு பின் நலன் தமயந்தியோடு தனது நாடான நிடத நாட்டுக்கு வர சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் கொப்பளித்தது. சனி பகவானுக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமே இருந்தது. அதனால் அவர் நலனை துன்பப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்படி இருக்க நலனது தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை மகாராஜாவாக அறிவித்தார். நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்கினான். நல்ல மன்னன் என்று பெயர் வாங்கினான். இத்தோடு நலதமயந்தியின் இல்லற வாழ்க்கையும் இனிதே நடங்க அதன் பயனாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை தீண்ட தக்கதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். சனி பகவானுக்கு என்று ஒரு நியதி இருந்தது. அவர் தனது கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனை பிடிக்க மாட்டார். இப்படி இருக்க கடமையில் தவறாது நலனை பிடிக்க முடியாதல்லவா? ஆகவேதான் தாமதமாயிருச்சு. இந்நிலையில் ஒரு நாள் கோயிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவாமல் விட இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியாதா? அப்படி என அவசர புத்தி நாட்டு மக்களை நீதி நெறி வலுவலுவன் ஆட்சி விடுமா என்ன என்று சொல்லி கழுவாத கால் வழியாக நலனை பிடித்து கொண்டார். நலனின் வீழ்ச்சி. எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னும் நேரம் காலம் என்பதை விட அவர்களிடம் இருக்கும் கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தருவதில்லை. ஆனால் கெட்ட நேரம் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த கெட்ட பழக்கமே வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. அது மாதிரி நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கமும் இருந்தது. அதுதான் சூதாடும் பழக்கம். மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம்தான் இந்த நலனையும் தெருவில் நிறுத்த காத்திருந்தது. அதன்படி நலனது அமைச்சரான புட்கரன் ஒரு நாள் நலனை சூதாட அழைத்தான். சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடித்தான். நலனது நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டு அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி பணித்தான். நாடிழந்த நலன் வேறு வழியின்றி தனது நாட்டை விட்டு வெளியேற தயாரானான். இப்போது நலன் தன் குடும்பத்தோடு வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய் வாழ வேண்டும். இப்படி தனது அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அவளது பெற்றோருடன் அனுப்பி வைத்தாள். அவள் மட்டும் நலனை பின்தொடரலானாள். இப்படி காட்டுக்கு சென்ற நலனும் தமயந்தியும் அங்கு அரும்பாடுபட்டனர். இருவரும் சரியான சாப்பாடு கிடையாது, தண்ணீரும் இல்லாமல் சோர்ந்து மட்டுமே மிஞ்சியது. இந்த நிலையில் ஒரு நாள் மயங்கி விழுந்தாள் தமயந்தி. இதை பார்த்த நலன் அவளை அவனது தந்தையான வீமனின் வீட்டுக்கு செல்லும்படி அறிவுறுத்தினான். அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து துன்பத்தில் அவனை பிரியேன் என்றாள். இதனால் வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் தமயந்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவளை விட்டு நீங்கி தான் மட்டும் நடந்தான். அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் வேறென்ன? தான் போய்விட்டால் காட்டில் தமயந்தி தனியாக கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கே சென்று விடுவாள் என்ற எண்ணம்தான். ஆனால் தமயந்திக்கோ சடுதியில் ஒரு ஆபத்து வந்தது. தூக்கத்தில் இருந்து அவள் கண் விழித்து பார்க்கையில் அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருந்தது. அவள் பயந்து கதறினாள். அவள் அலறல் கேட்டு ஒரு வேடன் வந்து அவளை காப்பாற்றினான். காப்பாற்றியவனுக்கு அழகு சிலை போன்ற இருந்த தமயந்தின் மீது ஆசை ஏற்பட்டது. அவன் அவளை அடைய நினைத்தான். தமயந்தி பயந்து ஓட அவளை துரத்தினான். தமயந்தி ஓடினாள் காட்டின் எல்லை வரை ஓடினாள். காட்டை தாண்டி சேது நாட்டு எல்லைக்குள் கால் வைத்தாள். வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டு அரண்மனையில் ஒரு பணிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள். அதே சமயம் அவளது தந்தையான வீமன் அங்கு விருந்துக்கு வர தனது மகளை அவர் அடையாளம் கண்டு கொண்டான். மகளே, என்ன இது? தந்தை நான் இருக்கும், உனக்கு ஏன் இந்த கோலம் என்று கடிந்து கொண்டு அவளை தன்னுடைய நாட்டுக்கே அழைத்து சென்றார். நீண்ட நாட்களுக்கு பின் தனது குழந்தைகளை சந்தித்து இளைப்பாறினாள் தமயந்தி. ஆக இப்போது நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாகிவிட்டாள் தமயந்தி. ஆனால் தமயந்தியை பிரிந்து சென்ற நலனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்க்கலாமா? தமயந்தியை பிரிந்த நலன் அடர்த்தியான காட்டு வழியை நடந்து கொண்டிருந்தான். அப்போது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பாம்பும் மாட்டிக்கொண்டிருந்தது. அந்த பாம்பை தன்னை காப்பாற்றும்படி கத்திக்கொண்டிருந்தது. அதன் பெயர் கார்கோடகன். விசேஷ சக்திகள் வாய்ந்த பாம்பும் கூட. ஆக அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பின் அருகே சென்றான். அதை காப்பாற்றவும் செய்தான். அந்த பாம்போ மாறாக அவனை கொத்தியது. அதன் விஷம் அவன் உடம்பில் ஏறியதும் கூன் விழுந்த கிழவன் போலானான் நலன். அட கார்கோடகா, என்ன இது? உனக்கு உதவியதற்கு கைமாறா என்று அவன் கேட்க, உனக்கு உதவும் நிமித்தமாகவே உன்னை கொத்தினேன். இந்த
உருவம் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் என்றது பாம்பு. மேலும் அவனிடம் ஒரு அழகிய உடையை கொடுத்து, நலராஜா, உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டுமென்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்து கொள், உன் உருவம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறும் என்று கூறி அங்கிருந்து விலகியது. இப்படியாக கார்கோடகனிடமிருந்து மந்திர உடையை பெற்றான் நலன். அயோத்தி நாட்டை சென்றடைந்தான். அங்கு ஓர் அரசனுக்கு தேரோட்டியாக பணியாற்றினான். அவனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்ட தெரியும். அவன் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க, மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கும் இலைகளை எப்படி வேகமாக எண்ணுவது என்னும் கலையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தான். இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நலன் எங்கே இருக்கிறான்? அவனை எப்படி எங்கு மறுபடி வரவழைப்பது என்பதை அந்த சந்தேகம். அதற்கு விடை காண எண்ணிய அவள் நலனை எப்படியாவது தன்னை தேடி வரும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தந்திரமான ஒரு திட்டத்தை தீட்டினாள். அதாவது தனது தந்தையிடம் சொல்லி தனதுக்கு 2வது திருமணம் செய்ய ஏற்பாடு சொன்னாள். அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணின் 2வது திருமணத்தின் அவசியத்தை புரிந்து வைத்துள்ளார்கள். அதனால் பல நாட்டு அரசர்களும் விதர்ப நாட்டுக்கு விரைந்தார்கள். அவர்களுள் அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன். அப்படியெனில் அவனது தேரோட்டியான நலன். இதில் என்ன சந்தேகம்? தமயந்தியின் திட்டம் சரியானதுதான். அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலனும் அங்கு வந்திருந்தான். நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு அவளை பாடாய்ப்படுத்த அவளது கண்கள் நலனை தேடின. அதே சமயத்தில் சுயம்பரமும் ஆரம்பித்தது. எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்திருக்க அரங்குக்குள் நுழைந்தான் தமயந்தி. அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்து 7.5 ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்கினார். இத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் நேர்மை தவறாது நலனை ஆசீர்வதித்தார். ஆக நலன் மறுபடியும் தனது தோற்றத்தை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தான். தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கார்கோடன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் ஏற்கனவே உள்ளுணர்வால் நலன் அங்குதான் இருக்கிறான் என்று நினைத்திருந்த தமயந்தியின் முன்னால் சென்று நின்றான் தமயந்தி. மறுபடியும் நலனுக்கே மாலை சூட்ட மறுபடியும் அவர்கள் இருவரும் வாழ்வில் ஒன்றிணைந்தனர். நலன் மீண்டும் ஆட்சியை எப்படி பெற்றார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான வீமன் நலனிடம், நான் உங்களுக்கு என்ன சீர்வரிசை தர வேண்டும் என்று கேட்க, அதற்கு நலன், உங்கள் படையுதவி வேண்டும், இழந்த எனது நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான். வீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க, அதுவரை நிடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் ஆட்சியை செய்ய ஆரம்பித்தான். செங்கோல் செலுத்தி ஆட்சி புரியவும் ஆரம்பித்தான். இப்படியாக அனைத்து துன்பங்களும் நீங்கிய பின்னர் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது சனி பகவான் அவர்களுக்கு காட்சியளித்து, நீங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும், நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு, ஆதலால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை நான் தர விரும்புகிறேன் என்று கேட்டார். அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை. பகவானே, நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் வேறு யாரும் படக்கூடாது. நாடிழந்து வீடிழந்து அடையாளம் இழந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது. அதேபோல் என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது. தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையரின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. அதனால் எங்கள் கதை, அதாவது இந்த நலதமயந்தியின் கதையை யாரு கேட்டாலும் சனி பகவானின் பாதிப்பு குறைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? விடுவிக்க வேண்டும் என்று மட்டுமே கேட்டானாம். அதனாலேயே இந்த நலதமயந்தி கதையை கேட்டால் சனியின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியிலும் உண்டு. இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இந்த நலதமயந்தியினோட கதையை கேட்டாலோ அதை பற்றி யோசித்தாலோ அந்த கதையை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அவங்களோட கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. இது